தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். விழுப்புரம் அருகே வாங்கிய கடனை தந்தை திருப்பிச் செலுத்தாததால் பழங்குடியினத்தைச் சேர்ந்த மகன் காலணியால் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்தை அடுத்த அனிச்சம்பாளையம் பகுதியில் வைத்தியலிங்கம் என்பவர் இருக்கிறார். செங்கல் சூளை உரிமையாளரான அவர் வேலைக்கு ஆட்களை பணியமர்த்தும் பிரபாகரன் என்பவர் மூலம் சிறுவாலை பகுதியில் இருக்கும் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கு 1 லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்து வேலைக்கு அழைத்து வந்துள்ளார். ஆனால் செங்கல் சூளைக்கு வேலைக்கு செல்லாமல் ரமேஷ் தட்டி கழித்து வந்ததாக கூறப்படுகிறது. அதை அறிந்து பிரபாகரன் ரமேஷின் வீட்டிற்கு சென்று அவரை தேடியுள்ளார். ரமேஷ் அங்கு இல்லாததால் அவரது மகன் மாரியப்பன் படிக்கும் பள்ளிக்கு சென்று தந்தையை பற்றி விசாரித்துள்ளார். தந்தையை கடனை விரைவில் அடைக்கச் சொல்லுமாறு மாரியப்பனிடம் பிரபாகரன் கூறியுள்ளார். மேலும் ஆத்திரமடைந்த பிரபாகரன் மாரியப்பனை காலணியால் தாக்கியதாக கூறப்படுகிறது. அதில் காயமடைந்த மாரியப்பன் சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மாரியப்பனின் தாய் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தை வாங்கிய கடனை திருப்பிச் செலுத்தாததால் பழங்குடியின மாணவரை காலணியால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.